தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை பார்ப்போம். சகரியா chapter 4 verse 6. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசித்து வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா chapter 4 verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உம்முடைய ஆவியானவரால் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே நீர் நிறைவேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். இந்த நாளிலே கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக முன்பதாக இருக்கிற எல்லா சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கிரியை செய்வீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே தலைப்பை நோக்கி பார்ப்போம். தலைப்பு இப்படியாய் சொல்லப்படுகிறது: பலவானை தோற்கடிக்கும் ஆவிக்குரியவன். பலவானை தோற்கடிக்கும் ஆவிக்குரியவன். Spirit man defeats the mighty man. வல்லமையான பலனான மனிதனை, பராக்கிரமம் நிறைந்த மனிதனை ஆவிக்குரியவனால் முடியும், ஆவிக்குரிய மனிதனால் முடியும் தோற்கடிக்கிறதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எவ்வளவுதான் பலன் வாய்ந்ததாய் நம்முடைய சவால் காணப்பட்டாலும், நம் எதிராளி காணப்பட்டாலும், நம்முடைய சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆவிக்குரியவனாய். ஆவிக்குரியவன் என்று சொல்லுபவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகத்தினாலே நிரம்பினவன், தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதனாய் இருக்கிறான். இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் எப்படிப்பட்ட பலவானையும் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியையும் எப்படிப்பட்ட காரியத்தையும் மேற்கொள்ளுகிற பலன் இந்த ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மனிதன் வெளியிலே தோற்றத்திலே சாதாரணமானவனாய் தெரியலாம், வெளி தோற்றத்திலே ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை போல தெரியலாம். ஆனால் அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா பராக்கிரமசாலிகளையும் பலவான்களையும் மேற்கொண்டு ஜெயம் அளிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் இந்த பலன் என்று சொல்லும் பொழுது எதை இந்த பலன் என்று மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் இருக்கிற பணம், அப்படி இல்லாவிட்டால் ஒருவரிடத்தில் இருக்கிற சரீர பிரகாரமான பலன், அவருக்கு இருக்கிற உலக பிரகாரமான செல்வாக்கு, உலக பிரகாரமான இன்ஃப்ளூயன்ஸ், உலக பிரகாரமான குவாலிஃபிகேஷன்ஸ், இதை வைத்து நாம் நினைக்கிறோம் இந்த பர்சன் அல்லது இந்த காரியம் பலனாய் இருக்கிறது, ரொம்பவும் பலன் உள்ளதாக இருக்கிறது, நான் எப்படி இதை மேற்கொள்ள முடியும்? ஏனென்றால் என்னிடத்தில் பணம் பத்தாது, எனக்கு அறிவு பத்தாது, எனக்கு செல்வாக்கு பத்தாது, எனக்கு தகுதி பத்தாது, எனக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தாது, எனக்கு மனித பலன் பத்தாது, நான் எப்படி இந்த பலனான, இந்த அரணான, இந்த பராக்கிரமம் நிறைந்த காரியங்களை எல்லாம் நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்கிறது தேவனுடைய ஆவியை பெற்றவர்களால், தேவனுடைய ஆவியினாலே இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உலகம் பார்க்கிற வண்ணம் நீங்க பார்க்கிறதுல இருந்து முதல்ல கண்களை எடுங்க. ஏன்னா அநேக நேரங்களில் நாங்கள் உலகம் எதை பலன் என்று சொல்லுதோ, எதை பராக்கிரமம் என்று சொல்லுதோ, எதை ஆசீர்வாதம் என்று சொல்லுதோ, நாங்களும் அதே தான் நம்புகிறோம். நாங்களும் அதுதான் பலன், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மையான காரியம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்ல, தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறது தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பெரிய பலன். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் பணத்தினால மாத்திரம் அல்ல. பணம் இருக்குதோ இல்லையோ, தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆமென். நீங்களும் நானும் பிறக்கும் பொழுதே அவர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து தான் எங்களை அவர் இந்த பூமிக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மனுஷன் போடுற கால்குலேஷன். இவ்வளவு பணம் இருக்கு, இவங்க பெரியவங்க, இவ்வளவு தகுதி இருக்கு, இவங்க பெரியவங்க, இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தேவன் எதை ஆசீர்வாதம் என்று சொல்கிறார் என்று சொல்லி சொன்னார், யார் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களோ அவர்கள் தான் ஆசீர்வாதமானவர்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்களுக்கு சரீர சுகம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு எழும்பி உங்க வேலையை உங்களால செய்ய முடியுமான அளவுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா நீங்க ஒரு பெரிதான ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பலத்தை நாம் தேவனிலே சார்ந்து நாங்கள் பார்ப்போம். தேவனுடைய மனிதன், ஆவியை பெற்ற மனிதன், அவன் பராக்கிரமசாலியாய், அவன் பெரிதான பலசாலியாய் அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்த சீஷர்களை பார்க்கும்போது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் நல்ல பலசாலிகளாய் இருந்தார்கள், நல்ல பராக்கிரமம் நிறைந்தவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், நல்ல பலசாலிகளாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், உயிரோடு எழும்பினதன் பின்பதாக அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக சொல்கிறார், நீங்க போய் எருசலேமிலே தரித்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், நீங்கள் பலன் அடைந்து, ஆமென், நீங்கள் பலனடைந்து முழு உலகத்திலேயும் எல்லா பகுதிகளுக்கும் கடந்து போய் சாட்சியாக இருங்கள். ஆமென். அந்த பலன் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும், அந்த பலன் தான் மற்றவர்களை விடுதலை ஆக்கும். ஆகவே அந்த பலன் தான் எங்களுக்கு தேவையே தவிர நம் பணம் கூடாதுன்னு சொல்லல, ஞானம் கூடாதுன்னு சொல்லல, அல்லது குவாலிஃபிகேஷன்ஸ் வேண்டாம்னு சொல்ல, இது எல்லாம் வேண்டும். ஆனால் நான் சொல்றேன், இது எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய பலன் தேவனை சார்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில தோற்று போகிறாங்க. ஹல்லேலூயா. இது எல்லாம் இருந்தா காணும்னு நினைக்கிறவங்க கூட வாழ்க்கையில தோற்று போறாங்க. நிறைய பணம் இருக்கிறதுனால ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. நிறைய பணம் இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, அவங்க கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப பணம் இருந்தால் அதெல்லாம் தான் நடக்கும். ஆனா ஆவியை பெற்ற மனிதன், சுகத்தோடு பலத்தோடு இருக்கிற மனிதன், அவனுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அது எந்த பணத்தினாலும் ஈடு செய்ய முடியாததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், பணம் கூடாதுன்னு சொல்லல, நல்லது. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அது இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க நல்லா படிச்சு நல்லா குவாலிஃபைடாக இருக்கிறது நல்ல விஷயம், அநேகரை அறிந்திருக்கிறது நல்ல விஷயம். இதெல்லாம் ஒண்ணுமே தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இது எல்லாம் எங்களுக்கு உலகத்தில் ஜெயத்தை கொடுக்க போறது தேவனுடைய ஆவியானவர் தான் எங்களுக்கு உலகத்திலே ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 21 அதிகாரம் 27 வசனம், 1 Corinthians chapter 1 verse 27 to 28 இப்படியாய் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஒரு ஞானியை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்தின் முறை என்னன்னு சொன்னா, அதை விட பெரிய ஒரு ஞானியை கொண்டு வந்துதான் அந்த ஞானியை வெட்கப்படுத்த பார்ப்பாங்க, அந்த ஞானியை தோற்கடிக்க பண்ண பார்ப்பாங்க. ஒருவர் ஞானவானா பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அவரை தோற்கடிப்பதற்கு அதை விட இந்த உலகத்தில் எவ்வளவோ போட்டிகள் நடக்குது. இந்த அறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கு ரொம்ப அறிவு இருக்கு, யாருக்கு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா முடியும், யாருக்கு உலக அறிவு விஞ்ஞான அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உலகம் பல வழிமுறைகளை வைத்திருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லி சொன்னா, ஞானிகள் என்று யாரை இந்த பூமி கணிப்பிடுதோ, யாரை ஞானிகள் என்றும் யாரை பைத்தியமானவர்கள் என்றும் கணிப்பிடுதோ, அதாவது ஞானமற்றவர்கள் என்று கணிப்பிடுதோ, தேவன் அந்த ஞானமற்றவர்களை எடுத்து இந்த ஞானிகளை அவர் வெட்கப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் நீங்க சம்டைம்ஸ் நீங்களே உங்களை குறைவா நினைச்சுக்கொள்ளலாம். ஐயோ, என்னால எப்படி இதை செய்ய முடியும், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் எப்படி இந்த நிலையை அடைகிறது, நான் எப்படி இதில் ஜெயம் காண போகிறேன் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னா, இந்த வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லல நாங்க பைத்தியம்னு சொல்லி, நான் அதை இல்லை சொல்ல வாரேன். ஆனால் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ளுகிற கிருபை பலனை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப நம்மளை குறைவாக நினைக்கலாம், நம்மளால் இது முடியாதுன்னு சொல்லி. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உங்களை காட்டிலும் எது மேன்மையா இது இருந்தால் தான் என்னால் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை, பைத்தியமாக இருக்கிறத கூட எடுத்து எனக்கு ஞானிகளை அவ்வளவு கல்வி கற்றவர்களை, அத்தனை வருஷம் கல்வி கற்றிருப்பாங்க, அவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவர்களை கூட தோற்கடிக்க வெட்கப்படுத்த
தேவன் சாதாரணமான மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு விதமாக இந்த எல்லாவற்றையுமே கால்குலேட் பண்ணும். எல்லாவற்றையும் ஒரு விதமாக கால்குலேட் பண்ணும். ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொருடைய தகுதியை ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணும். ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை பார்த்து, அவங்க போகிற வாகனத்தை பார்த்து, அவங்க உடுக்கிற உடையை பார்த்து, அவங்க நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து உலகம் ஒரு விதமாக கால்குலேட் பண்ணி அவங்கள அப்படியே இவங்க உதவாதவங்க, இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உலகம் சொல்லும். இதையே நாங்களும் கேட்டு கேட்டு நாங்களும் எழுந்திருக்க மாட்டோம். நாங்களும் நினைப்போம், ஆமாம் எங்களால் முடியாது, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வேணாம் என்று தள்ளினதை, மனிதனால் புறக்கணிக்கப்பட்டதை தேவன் எடுத்து அழகாக்கி அவர் மேன்மையாய் உயர்த்தி வைக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். வார்த்தை தொடர்ந்து பார்க்கும்போது சொல்லப்படுது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். சில காரியம் தான் பலன் உள்ளது என்று நினைக்கும், சில அதான ஆண்டவர் பலவீனமானதை கொண்டு போய் பலனுள்ளதை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை அளிப்பார். ஆமென். அப்படின்னா நாங்கள் பலவீனமாக இருக்கிறவங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சாதாரணமானவர்கள் அப்படின்னு நம்மளை ஒத்துக்கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். ஆமென். ஏன்னா நம்ம தான் அவருக்கு வேணும். ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறத விட எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னவங்களை தான் ஆண்டவருக்கு வேணும். ஆமென். எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆகவே எங்களை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் ஒரு உடைக்கப்பட்ட மனிதன், ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஒரு சாதாரணமானவன் அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரால் முடியும் எங்கள் லைஃப்பில் வந்து எங்களை உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், இந்த உலகம் கணிப்பிடுற அந்த கணிப்பீட்டை பார்த்து நீங்கள் உங்களை குறைவாக இட போடாதீங்க. ஏனென்றால் ஆவிக்குரியவன் ஜெயம் எடுப்பான். ஆமென். ஆவிக்குரியவன் ஜெயம் எடுப்பான். ஆமென். 2010ஆம் ஆண்டில் நான் வந்து எல்லாமே இழந்து போய், என் மனைவியை இழந்து, கற்பத்திலிருந்து குழந்தை இழந்து, எல்லாமே இழந்து போய் தனிமையாய் நின்ற அந்த நேரம், உலகமே என்னை பார்த்து, தெரிந்தவங்கெல்லாம் என்னை பார்த்து ஏதோ ஒரு பெரிய பாவி மாதிரியும், ஏதோ உலகத்தில் எல்லாவற்றையும் இனிமேல் வாழ்க்கையில் எழுந்திருக்கவே முடியாது, இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த நாட்களில் நான் என்ன அப்படியே தனிமைப்படுத்தினேன். நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தேன், நான் தனிமைப்படுத்தினேன். எனக்கு 2 வழி தெரிஞ்சிச்சு. ஒரு வழி, இவ்வளவு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து இவ்வளவு ஆண்டவரோட வாழ்ந்தோம், இப்படியெல்லாம் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழி எனக்கு காண்பிச்சிச்சு. இனி இந்த ஊழியமும் வேணாம், இந்த ஆண்டவரும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியில் போகும்படியாய் எனக்கு ஒரு வழி தெரிந்தது. இன்னொரு வழி தெரிந்தது, இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரோட இருப்பேன், யார் என்னை விட்டு போனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரே, நான் ஆண்டவரோட போவேன்னு சொல்லி இன்னொரு வழி எனக்கு தெரிந்தது. நான் ஜெபித்து ஆண்டவர் அண்டையிலே நெருங்கினேன், ஆண்டவர் அண்டையிலே சேர்ந்தேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க, ஒவ்வொரு கேள்விகளை கேட்டாங்க, பதில் இருக்கல்ல. அநேகருடைய பார்வைக்கு ஒரு பலவீனமானவன் போல தெரிந்தேன், அநேகருடைய பார்வைக்கு ஆண்டவர்னு சொல்லி ஓடி இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ஒரு ஏளனமாக எண்ணப்பட்டேன். அநேகர் பதில் கொடுக்க முடியாத பல கேள்விகளை என்னிடத்தில் கேட்டாங்க. நான் தனித்து விடப்பட்டு என்ன செய்வது அப்படி என்று சொல்லி தெரியாமல் தவித்த நாட்கள் ராத்திரிகள் அநேகமாய் காணப்பட்டது. என்னோட மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு கால் வந்தது. அவருடைய மகள் என்னோடு பேசினாள். என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி சொன்னா, எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் உங்கள் மாதிரி ஆக்களையும் மேரி பண்ணுறதுக்கு, உங்களுக்கும் வாழ்வு கொடுக்கறதுக்கு, உங்கள் மாதிரியே இன்னொரு கணவனை இழந்த ஒரு விதவை கிடைப்பா, அவவை நீங்கள் மேரி பண்ணலாம், உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப இதாக தான் என்னோட பேசினாங்க. உங்களுக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்கும், உங்களையும் யாராவது திருமணம் செய்வாங்க, உங்களுக்கும் ஏதாவது நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்கும்னு சொல்லி அவங்க பார்வையில் இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு நடந்த மாதிரியே நடந்த ஒரு பலவீனமான ஒரு வேதனையில் இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் அப்படின்னு தான் உலகம் அன்னைக்கு கணக்கு போட்டுச்சு. நான் அதெல்லாம் மனதை ரொம்ப வேதனைப்படுத்தினேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாருன்னா அது தப்பு இல்லை. அப்படியான ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறாருன்னா அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற உள்ளம் எனக்கும் இருந்தது. ஆனால் கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் யோசனையும் வித்தியாசமாக இருந்தது. ஆமென். அவருடைய தீர்மானங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே இந்த உலகம் அப்படித்தான் பார்க்கும். இவங்க இதில் ஃபெயில் ஆயிட்டாங்க, இவங்க மேரேஜில் ஃபெயில் ஆயிட்டாங்க, இவங்க லைஃப் இனி இவ்வளவுதான், இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது.
இவங்க எஜுகேஷனில் ஃபெயில், இவங்க லைஃப் இவ்வளவு தான், இவங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க பிஸ்னஸில் லாஸ்ட், இவங்க இவ்வளவு தான், இனி இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களோட இந்த விசா விஷயத்தில் இவங்க ரொம்ப ஃபெயிலியராக இருக்காங்க, இவ்வளவு தான், இவங்க லாஸ்ட், இவங்களால் இனி எதுவும் செய்ய முடியாது. இவங்க வாழ்க்கையில் எதுவுமே நன்மையாக நடக்குதில்லை, இவங்க லாஸ்ட், இவங்க இவ்வளவு தான், இனிமேல் இவங்களால் எழுந்திருக்க முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எழும்புவான். ஆமென். ஆவிக்குரியவன் ஜெயம் எடுப்பான். ஆமென். ஆமென். ஆவிக்குரியவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆமென். ஆமென். ஆவிக்குரியவனை எதுவும் தாக்க முடியாது, அவனை எதுவும் கீழ்ப்படுத்த முடியாது. நம்முடைய சரீரம் சில நேரத்தில் பலனை இழந்து போகலாம், நம்முடைய சிந்தனைகள் கூட சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் ஜெபித்து அபிஷேகத்தில் நாம் எழும்பும் போது கர்த்தர் நம்மை நிச்சயம் உயர்த்தி நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் பலவான்களை தோற்கடிப்பீங்க. ஆமென். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள இந்த உலகத்தை மேற்கொள்கிற வல்லமை இருக்குது. ஆகவே நீங்கள் நிச்சயம் ஜெயம் கண்டு எழும்புவீர்கள் என்று சொல்லி வார்த்தையிலே பார்க்கிறோம். ஆகவே 27ஆம் வசனம் verse 27 இப்படியாய் சொல்கிறது, பலவான்களை மேற்கொள்வதற்கு தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நெக்ஸ்ட் verse, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் நான் முதல்ல சொன்னது மாதிரி அற்பமா எண்ணப்பட்டிருப்போம். மனிதன் பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டிருப்போம், மனிதன் பார்வையில் ஒரு பரியாசமா இருப்போம், கேலியா இருப்போம், மனிதன் பார்வையில் இழிவா மனிதன் எங்களை பேசிக்கொண்டிருக்கலாம். அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர் பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டிருப்போம், மனிதன் பார்வையில் இழிவா எண்ணப்பட்டிருப்போம், மனிதன் பார்வையில் ஒன்றுமே இல்லாதவங்களா எண்ணப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அவங்க தான் தேவை. ஆமென். அவர்களை எடுத்துத்தான் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அப்படி இழிவா எண்ணப்படலாம், நீங்களும் அப்படியே அற்பமா எண்ணப்படலாம், உங்களையும் எல்லாரும் தள்ளலாம், ஒதுக்கலாம், உங்களை குறித்து மனிதர்கள் அவதூறாய் பேசலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்குரியவன் எழும்புவான். ஆமென். நம்ம இழிவா இருந்தாலும் நம்ம ஆவிக்குரியவங்களா இருந்தா நாம ஜெயம் எடுப்போம். ஆமென். ஆமென். நாங்கள் அற்பமானவங்களா இருந்தாலும் நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருப்போம் என்று சொன்னால் நாம் ஜெயம் நிச்சயம் காணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் நல்ல ஒரு வசனம் பாருங்க, 29வது வசனம். மாம்சமான எவனும் நெக்ஸ்ட் verse, தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். தேவன் ஏன் இப்படி சாதாரணமானவைகளை எடுத்து இப்படி மேன்மையான கிரியைகளை செய்கிறார் என்று சொன்னா, அப்ப மனுஷன் மேன்மை பாராட்ட மாட்டான். ஆமென். அப்ப ஏன்னு சொன்னா, வேதத்தின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, இந்த நிலையில இருக்கிறவங்களை தூக்கி இந்த நிலையில கொண்டே ஆண்டவர் வைத்ததன் பின்பு இந்த மனுஷன் அதாவது சாதாரணமான மனிதன், நல்ல ஒரு தன்னை மனுஷன்னு நினைக்கிறவன், நல்ல சென்ஸோட வாழ்றவன் ஒரு நாளும் பெருமை பாராட்ட மாட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, அவனுக்கு தெரியும் அவன் அற்பமானவன், அவனுக்கு தெரியும் அவன் இழிவானவன், அவனுக்கு தெரியும் அவன் பலவீனமானவன், அவனுக்கு தெரியும் அவனுடைய நிலைமை, எந்த நிலையில இருந்த என்ன ஆண்டவர் தூக்கி இங்க வைத்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரிந்தபடினால அவன் ஒரு நாளும் தன்னை பெருமை பாராட்டி கொள்ள மாட்டான். ஆமென். போன பாதை தெரியும், பட்ட கஷ்டம் தெரியும். ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது இன்றைக்கு அநேக மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில உயர்வாங்க, அந்த உயர்வுக்கு எல்லா காரணமும் ஆண்டவர் தான். அவங்களுக்கு நினைப்பு தங்க பலத்தில் ஏதோ உயர்ந்துட்டாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க, சரி வரும், உடனே நினைச்சிடுறது நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ செய்யல, நான் தான் உங்களோட இருந்து அதை செய்து சக்சஸ் ஆக்கி இருக்கிறேன். ஆமென். பத்தலே. ஆமென். ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வருது, அது எனக்கு ஜெயமா வருது. 10 பேர் செய்யறாங்க, ஃபெயிலியர் ஆறாங்க, ஆனா நான் செய்கிறேன், எனக்கு ஜெயம் கிடைக்குது. அதுல மீனிங் என்னுடைய பலன் அல்ல, அது தேவனுடைய கிருபை. ஆமென்.
எல்லா கிரெடிட்டும் ஆண்டவருக்கு போக இருக்கு. வேதம் கிளியரா சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்குதான் ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி எங்களை இங்க கொண்டு போய் வைக்கிறாரு. சில கடினமான பாதை, சில வேதனையான பாதை, சில நிந்தனைகளுக்குள்ள நாங்க போறோம். அதன் பின்பு தேவன் எங்களை தூக்கி மேல வைக்கிறாரு. அப்ப நமக்கு தெரியும், இது ஒண்ணுமே என்னுடைய பலத்துல வரல, இது எல்லாம் தேவனுடைய தயவுல கிருபையில பெற்றுதான் நான் இப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆகவே நம்ம பெருமை பாராட்டாதவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ரொம்ப பயங்கரமான வார்த்தை. எதிர்த்து நிற்கிறார், எகெயின்ஸ்டா நிற்பாராம். பெருமை பேச்சு, பெருமையா நம்ம உயர்த்தி நம்ம என்னால முடியும், என்னால செய்ய முடியும், நான் இப்படி நான் அப்படி அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம்னு சொன்னா, இந்த காரியம்லாம் என்னால சிம்பிளா செய்துட முடியும், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி நம்மளை உயர்த்தி பேசுவோம் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பேசுறவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். ஆமென். அதுக்கு பின்பு அவங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ஆண்டவர் எதிர்த்து நின்றா ஒரு மனிதனால ஜெயம் காண முடியாது. ஆண்டவர் எதிர்த்து நின்றா ஒரு மனிதனால முன்னோக்கி செல்ல முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், சவுலை ஆண்டவர் எதிர்த்தார். ஏனென்று சொன்னா, சவுளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா மாறிட்டு அவர் பெருமை கொண்டார். அவர் தன்னுடைய இஷ்டப்படி செய்ய பார்த்தார். இப்ப தனக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் செய்ய ஆரம்பித்த போது தேவன் அவருக்கு எதிர்த்து நின்றார். அதனால் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிதான வேதனைக்குள்ள போனது, பெரிதான அழிவுக்குள்ள போனது. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆனால் அவர் எவ்வளவுதான் நம்மை உயர்த்தினாலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இந்த சில்வர் ஸ்பூனோட பறக்கிறவங்களுக்கு தெரியும் தானே, சில்வர் ஸ்பூனோட பறக்கிறது அப்படின்னா என்ன? பறக்கக்குள்ளே சில்வர் ஸ்பூன் எடுத்துட்டு வரலாம் இல்லை. சில்வர் ஸ்பூனோட ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க, பரம்பரையாகவே பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பாருங்க, ஹாலிடேக்கெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்காங்க, இந்த வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும், எங்கேயாச்சும் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் போய் சாப்பிடணும் அப்படின்னா அப்படியே போய் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து அப்படியே எங்கேயோ போயிடுச்சு அப்படியே லஞ்ச் எடுத்துகிட்டு அப்படி திரும்ப வருவாங்க. ஆனால் போனது ஹெலிகாப்டரில் போனது சாப்பிட்டது யாருக்குமே தெரியாது, லெவலே வேறு. சரியா? அப்படி இந்த ஹாலிடேக்கு எங்கெங்கேயோ எல்லாம் டூர் போவாங்க. காரெல்லாம் என்னென்னமோ எல்லாம் மாறி மாற்றுவாங்க. பிராண்டட்லையும் அப்படி பிராண்டட் தான் உடுப்பாங்க. ஆனால் சைலண்டாக போய்கிட்டே இருப்பாங்க, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அது அந்த சில்வர் ஸ்பூன் ஆக்களோட லைஃப் ஸ்டைல். அதே நேரம் பாருங்க, இந்த திடீர்னு பணக்காரங்கானவங்க இருப்பாங்க. அவங்க பாருங்க எல்லாத்தையுமே அவங்க போயிட்டு ஷங்க்ரிலாவில் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துட்டா, அது ஷங்க்ரிலாவில் நான் ஒரு டீயை குடித்தேன் அப்படின்னு சொல்கிறத சுற்றி சொல்லுவாங்க. ஒரு டீ குடித்தேன், அது நல்லா, இப்போ நான் கேட்கணும், எங்கேயா டீயை குடிச்சிங்க நான் கேட்கணும், அவங்களுக்கு இப்போ சொல்லணும். இதுக்காக இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கதைச்சு அதை எப்படியாவது வெளியில கொண்டு வர பார்க்கறது, அதை எப்படியாவது சொல்லணும்னு பார்க்கறது. ஒரு பெருமையான பேச்சு. எனக்கு நல்லா தெரியும், முந்தி ஒருத்தங்க இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் அவங்களை உயர்த்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போனார். அப்போ அந்த ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு நல்ல ஆடைகள் உடுக்க ஆரம்பித்தாங்க, நல்ல பிராண்டடான ஷூஸ் எல்லாம் உடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் இந்த DSI பாட்டா அந்த மாதிரி தான் உடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நல்ல பிராண்டடாக உடுக்க போன பிறகு ஒரு நாள் என் காது கேட்குது, சொல்றாங்க, இப்ப எல்லாம் எனக்கு அந்த பிராண்ட்ல உடுக்காட்டி என்னால முடியல, இப்ப எல்லாம் அடி எடுத்து வைக்க முடியல, இப்ப அந்த மாதிரி எல்லாம் உடுக்காட்டி எனக்கு கம்ஃபர்டபிளே இல்லை. பெருமையான பேச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி உயர்த்தி வச்ச பின்பு பெருமையை பேச மாட்டான் மனுஷன். ஏன்னா அவனை இங்கேருந்து நான் உயர்த்தி இங்கே வச்சிருக்கிறனால அவன் பெருமையாக பேச மாட்டான்னு சொல்லி. ஆனால் மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த பெருமையான பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்ப்போம். ஒரு ஆவிக்குரியவன் எப்படி ஒரு பலசாலியை மேற்கொண்டான் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் chapter 17 verse 4 to 6. தெரிந்த சம்பவமான வித்தியாசமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன்
உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். சரி, யாரை பற்றி சொல்லப்படுதுன்னு நமக்கு தெரியும். கோலியாத்தை பற்றி சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இந்த கோலியாத்து எப்படின்னு சொன்னால் மிகவும் பலசாலின்னு சொல்லி தான் இந்த வசனங்களில் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த கோலியாத்து காலையிலும் மாலையிலும் போயிட்டு அவன் கூக்குரல் இட்டு அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவுல் ராஜாவை பார்த்து வாங்க என்னோடு கூட யுத்தத்துக்கு வாங்க அப்படி என்று சொல்லி அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அவனுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது கோலியாத்தின் பலனை பற்றி சொல்லுது. அவனுடைய தோற்றம், அவனுடைய ஆயுதம், அவனுடைய உடை, அவனுடைய கம்பீர சத்தத்தை குறித்து பேசப்படுகிறது. இப்ப நம்முடைய லைஃப்ல கூட இப்ப இதெல்லாம் இவங்க பார்த்த உடனே தான் இந்த இஸ்ரவேலர் பயந்தாங்க. இஸ்ரவேலர்ல எத்தனையோ யுத்த வீரர்கள் இருந்தாங்க, ஆனாலும் எல்லாரும் பயந்தாங்க. சவுல் ராஜா பின்வாங்கினாரு, யுத்த வீரர்கள் பின்வாங்கினாங்க. இதற்கு எல்லாம் என்ன காரணம்னு சொன்னா நாங்க முதல்ல பார்த்த மாதிரி இந்த உலக பலன். ஆமென். இந்த உலக பலன், அந்த மனிதன் கிட்ட இருந்த பலன், அந்த மனிதன் கிட்ட இருந்த அந்த கம்பீர சத்தம், அந்த மனிதன் தரித்திருந்த அந்த உடைகள், அந்த மனிதன் கையில ஏந்தி கொண்டிருந்த அந்த பட்டயம், ஆகவே அவனுக்கு முன்பதாக போன மனிதர்கள் இப்படின்னு சொல்லி அவனுடைய வெளி தோற்றம் இவர்களை பயமுறுத்தினது. இன்றைக்கு நம்ம லைஃப்லையும் இந்த வெளி தோற்றம் அது சம்டைம்ஸ் ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சிச்சுவேஷன் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயம், ஒரு கலக்கம். ஐயோ இது இப்படி இருக்குதே, நான் எப்படி இதை மேற்கொள்ள போறேன், இதை நான் எப்படி ஜெயம் காண போறேன், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கப்படுது, இப்படி இருக்கு இந்த நோய், டாக்டர் இப்படிதான் இந்த நோய்ன்றாரு, இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு, இப்படி தான் இனிமேல் வாழ வேண்டி வரும்னு சொல்றாரு, எப்படி நான் இதை ஜெயம் காண போறேன், இப்படி இருக்குதே சிச்சுவேஷன், இவ்வளவு ஒரு பணத்தொகை தேவையா இருக்குது, இவ்வளவு பெரிய ஒரு கடன் எனக்கு முன்வதாக இருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு சவால் எனக்கு முன்வதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பிரகாரத்தை பார்த்து நாம் கலங்குகிறோம். வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, என்னதான் நமக்கு வெளிப்பிரகாரமா நம்மளை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் மேல நம்ம கண்ணை வச்சுட்டு அப்படியே அந்த பிரச்சனையை பார்த்தோம்னு சொன்னா அது நமக்கு சாதாரணமானதா இருக்கும். ஆமென், ஆமென். தேவன் மேல நம்ம கண்ணை வச்சுட்டு தேவனை பார்த்துட்டு அந்த பிரச்சனையை பார்க்குறோம்னு சொன்னா நமக்கு அந்த பிரச்சனை, அந்த நபர், அந்த காரியம் ஒரு சாதாரணமான காரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம ஆண்டவரை பார்க்கவே மாட்டோம். அந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை வச்சு இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். ஐயோ இதுக்கு இப்படி, இது இப்படி ஆயிருமே, இது இப்படி ஆயிருமே, இப்படி ஆயிருமே சொல்லி அதை பற்றி நம்ம பேசி 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 நம்ம ரொம்ப கலங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசிட்டு அப்படின்னா அவருக்கு அப்படியே முகமெல்லாம் வாடி போகுது. சரியா? ஏன்னா அந்த பக்கத்தில் அவரோட இன்னொரு ஆஃபீஸர் பிடிச்சி அப்படி திட்டுன்னு திட்டுறாரு. இவருக்கு ரொம்ப முகமெல்லாம் வாடி போயிட்டு அப்படியே கவலையோட ஃபோனை அப்படியே வைக்கிறாரு. வச்சுட்டு டக்குன்னு வாலெட் எடுக்கிறாரு. வாலெட் எடுத்து இப்படி திறந்து பார்த்துட்டு மூடிட்டு சிரிச்சுட்டு திரும்ப வேலை செய்கிறாரு. என்னடா திரும்ப கொஞ்ச நேரம் போனோன்னே ஏதோ ஒரு இமெயில் ஒன்று வருது வேலை சம்பந்தமாக, அதுலேயும் ஏதோ திட்டு, அதுவும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே இப்படியே வேலை செஞ்சு ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சு எலும்பி தலையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. திரும்ப வாலெட்டை திறந்து பார்க்குறாரு, மூடிட்டு திரும்ப தண்டை பாட்டில் வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. இதை பக்கத்தில் இருந்தால் பார்த்துட்டே இருந்துச்சு. என்னடா ஒருத்தன் ஃபோன் பண்ணி திட்டுறான், திட்ட வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு முகமெல்லாம் வாடி போகுது, அப்படியே பர்ஸை திறந்து பார்த்துட்டு மூடிட்டு சிரிக்கிறாரு. அதே தான் இமெயில் வந்தாலும் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கேட்டாராம். அது எப்படி இந்த வாலெட்டை பார்த்தோன்னே மட்டும் மூட் மாறுது அப்படின்னு அவர் சொன்னாராம், நான் வாலெட்டை பார்த்து என் ஒய்ஃப்ட முகத்தை பார்த்தேன். அந்த பிரச்சனையோட பார்க்கக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இல்லை. அங்கே வாங்குற திட்டோட பார்க்கக்குள்ள இந்த திட்டம் எல்லாம் பெரிய திட்டாவே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பிரச்சனைன்னு சொல்லலை, அவர் தான் பெரிய பதில்.
அவர் தான் பெரிய விடுதலை கொடுக்கக்கூடியவர். அவரை பார்த்துட்டு நம்ம இதை பார்க்கக்கூடிய இது எங்களுக்கு ஒரு சாதாரணமான காரியமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலெட்டில் ஃபோட்டோ வைத்திருக்கவங்களுக்கெல்லாம் ரைட். ஸோ இப்போ எல்லாம் நாங்கள் அப்படி வைக்கிறதே இல்லை. ஸோ ஆகவே என்ன சொல்ல வாருன்னா, அன்னைக்கு முழு இஸ்ரவேலரும் பயந்தாங்க, சவுல் ராஜாவும் பயந்து போயிருந்தார். ஏன்னா அவங்க கண்கள் எல்லாம் அந்த பலவானை பார்த்துச்சு, அந்த பலவானுடைய அங்கியை பார்த்துச்சு, அந்த பலவான் தரித்திருந்த உடைய பார்த்துச்சு, அவன் வைத்திருந்த பட்டயத்தை பார்த்துச்சு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். ஆனால் 18 வயதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சவுளுடைய வயதை கணிப்பிட்டு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு லேட் 30s இல்லாட்டி ஒரு 40 ஏர்லி 40s தான் சவுல் இருந்திருப்பார். ஆனால் இந்த தாவீது அவர் ஒரு 18 வயது, 13க்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட வாலிபன் என்று சொல்லுது. நாங்கள் ஒரு 18 வயதுன்னே வைப்போம். அவ்வளவு ஒரு யங்கான பையன். இவர் போறாரு, இவர் பார்க்குறாரு. இவருக்கு அந்த கோலியாத்தை பார்த்தா பயமே வருதில்லை. இவருக்கு அந்த கோலியாத்தின சத்தம் பயத்தை கொடுக்குதில்லை. இங்கே யார் பயந்துருக்கான்னா, யுத்தத்துக்கு போனவங்க எல்லாம் பயந்துருக்கிறாங்க. யுத்தம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சவங்க எல்லாம் பயந்துருக்கிறாங்க. பெரிய பெரிய யுத்தங்களில் போயிட்டு ஜெயம் கண்டவங்க எல்லாம் பயந்துருக்கிறாங்க. அவ்வளோ உயரமான, இஸ்ரவேலிலே உயரமான மனிதனாக இருந்த சவுலே பயந்து நிற்கிறாரு. ஆனால் 18 வயதை உடைய தாவீதுக்கு அந்த பெரிய கோலியாத்தை கண்டா கொஞ்சமும் பயம் வருதில்லை, கொஞ்சமும் பயம் வருதில்லை. ஏன்னா தாவீது நல்ல ஆவிக்குரியவனாய் தேவனோடு கனெக்ஷன் வைத்து தேவனோடு நெருக்கமாக வாழ்ந்ததுனால அவருக்கு உலகத்தின் காரியம், உலகத்தில் அவர் பயமுறுத்துகிற காரியம், அந்த கோலியாத்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா அன்றைக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32ஆம் வசனத்தில் பாருங்க என்ன தாவீது சொல்றாரு. verse 32. தாவீது போறாரு சவுல் அண்டையில் போயிட்டு ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு சாதாரண வாலிபன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க, உங்க இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஒரு ராஜாவுக்கு யாரு போயிட்டு ஆறுதல் சொல்றான்னு பாருங்க. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். அவர் போய் சொல்றாரு, உம்முடைய அடியானாகிய நான், தாவீதாகிய நான் போயிட்டு அவர் கூட யுத்தம் செய்கிறேன். ஆமென். இந்த வசனம் எதை தெரியுமா நிரூபிக்குது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கன்ஃபார்ம் பண்ணது. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. பலம் உள்ளவைகள். எது பலம்? கோலியாத்து பலம் உள்ளவன், சவுல் ராஜா பலம் உள்ளவன், ஒரு இஸ்ரவேல் ஆர்மியே இருக்குது, ஒரு பெரிய அரசாங்கம், ஒரு பெரிய அதிகாரம் பெற்றவங்க, பெரிய யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பலவீனமானவன் போயிட்டு அதை போய் சொல்லக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களா சவுலுக்கு சந்தோஷமா இருந்திருக்கணும்? ரொம்ப வெட்கமா இருந்திருக்கும். என்ன சொல்றாரு இவர், போயிட்டு அவங்கள மேற்கொள்ள போறாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வெட்கமா இருந்திருக்கும். எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு 18 வயது பொடிய வந்திருக்கிறான், எனக்கு ஆறுதல் சொல்லி என்ன பலப்படுத்த, என்ன உற்சாகப்படுத்த, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சாதாரண சின்ன பையன் வந்திருக்கிறான்னு சொல்லி சவுலுக்குள்ள ஒரு பெரிய வெட்கம் வந்திருக்கும். ரைட். இப்ப அவர் போறாரு. சரியா, 33ஆம் வசனத்துக்குள்ள போவோம். verse 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இதைத்தான் இன்றைக்கு அநேகர் நமக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. சவுலுடைய பார்வையில எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, தாவீது ஒரு சிறியவன், கோலியாத்து ஒரு பெரியவன். தாவீது யுத்த வீரன் அல்ல, கோலியாத்து யுத்த வீரன். அவன் சிறு வயது முதல் யுத்தம் செய்து பழக்குவிக்கப்பட்டு வந்தவன். ஆனால் தாவீதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். சோ உலக பிரகாரமாக பார்க்கும்போது, வெளி பிரகாரமாக பார்க்கும்போது தாவீது பலனற்றவன். ஆனால் கோலியாத்து தான் பலன் உள்ளவன் போல அன்றைக்கு சவுல் ராஜா பேசிக் கொண்டிருந்தார். நான் முதல்ல சொன்னது மாதிரி பலவீனமானவைகளை மேற்கொள்ள தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கு. நீங்க எப்படிங்க இதை செய்வீங்க? உங்களால் எப்படிங்க இதை செய்ய முடியும்? உங்களுக்கெல்லாம் முடியுமாங்க? ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அப்படியே நினைச்சா கர்த்தர் பேசுனா போய் ஆரம்பிங்க.
அதை போய் அட்வைஸ்ன்னு சொல்லி யார்கிட்டயாவது கேட்க போனீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி பிரதர் பிசினஸ் செய்வீங்க, நீங்க எப்படி சிஸ்டர் பிசினஸ் செய்வீங்க, உங்களால எப்படி சிஸ்டர் இதை முடியும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு பேசினதை, கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறத அப்படியே தண்ணி ஊற்றி அணைச்சிருவாங்க. இப்படி அணைச்சிக்கிட்டு போறதுக்குன்னே ஒரு செட் இருக்கு. நீங்க அங்க போகாதீங்க. யார் உங்களை பலப்படுத்துறா, யார் உங்களை உற்சாகப்படுத்துறா, யார் சொல்றா இல்ல, ஓ நீங்க பலவீனம்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள பலன் இருக்கு. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க செய்வீங்க. ஆமென். உங்களால செய்ய முடியும். ஆமென். அப்படி சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறவங்க, அப்படி சொல்லி தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி முன்னோக்கி அனுப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்தின் மேல நீங்க கண்களை எடுத்துட்டு அந்த பலன் உள்ள, அந்த வல்லமை உள்ள தேவன் மேல உங்க கண்களை வைங்க. சோ இந்த சவுல் சொல்றாரு, ஓ அந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாது தாவீது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வெர்ஸ் சேஸ், அடுத்த வசனத்தை பார்ப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, அவ்வளோ பெரிய கோலியாத்தை பற்றி பூஸ்ட் பண்ணி அவ்வளோ உயர்த்தி, அவர் பெரிய பலவான், அவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி சவுல் ராஜா சொல்லும்போது தாவீது தனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசுகிறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தா அவர் சிங்கத்தை அடித்தவர், கரடி அடித்தவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சிங்கத்தை கரடி அடிச்சிருக்கேன், இந்த பலன் இங்கே அடிக்கிறது எனக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு, அதே ஆண்டவர் எனக்கு இவனே அடிக்க பலன் கொடுப்பார். ஆமென். முன்ன பின்ன யுத்தம் செய்தது இல்லை தாவீது, முன்ன பின்ன இப்படியான மனிதர்களை தாவீது சந்தித்தது இல்லை. ஆனால் அன்றைக்கு அவர் எப்படி அந்த கம்பேரிஷனை செய்கிறாருன்னு பாருங்க. அதை எப்படி அவர் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. இங்கே அடித்தேன், இங்கே சிங்கத்தை அடித்தேன், கரடி அடித்தேன், அங்கே எனக்கு ஆண்டவர் உதவி செய்தாருண்டா, இந்த தேவனை நிந்திக்கிற இவனையும் நான் அடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். இவ்வளவு சொல்லியும் இந்த சவுல் இன்னும் எப்படின்னு சொன்னா, அந்த தாவீதை சாதாரணமாக தான் பார்க்குறாரு. தாவீதை இன்னும் அந்த சவுல் சாதாரணமாக தான் பார்க்குறாரு. ஓ நீ சிங்கத்தை அடிச்சிருப்ப, நீ கரடியை அடிச்சிருப்ப, அது ஒன்று திரும்ப அட்டாக் பண்ணியிருக்காது, நீ அடிச்சிருப்ப, அட்டாக் பண்ண வந்தாலும் அந்த தடியால் அடித்து எப்படியோ அடித்து நீ அதை மேற்கொண்டுட்ட. ஆனால் இவன் யுத்த வீரன், இவன் பெரிய பராக்கிரமசாலி, இவன் சிறு வயதுலேருந்து இவன் அப்படியே ட்ரெயினாக வந்தவன், இவனோடெல்லாம் யுத்தம் பண்ணுறதெல்லாம் லேசான வேலை இல்லைன்னு சொல்லி சவுல் தன்னுடைய ஒரு காரியத்தை கொடுக்கிறார். நெக்ஸ்ட் verse 38. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். verse 38 sister. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, சவுல் என்ன பண்ணாருன்னா, சரி நீ போறியா, சரி வா, ஆனா உன் பாதுகாப்புக்காக தாவீதே நீ இதெல்லாம் உடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்குன்னு போடுற தன்னுடைய ஆடைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்குறாரு. ஓகே, இதெல்லாம் உடுத்துக்கோங்க. வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். ஒரு கவசத்தையும் தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீதின் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு சவுல் தன்னுடைய பட்டயத்தை போயிட்டு தாவீதின் கையில கொடுக்கிறார். அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பாருங்க, சவுல் அவருடைய ஆடையை கொடுக்கிறாரு, அவருடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, இப்ப யுத்தத்துக்கு போ. நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதெல்லாம் அவர் கையில கொடுத்து அனுப்புறதுக்கு உனக்கு முடியுது தானே? தாவீது கையில் கொடுத்து பட்டயத்தையும் கொடுத்து ஆடையையும் கொடுத்து என்னென்னலாம் செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியுதானே? இதே பட்டயத்தையும்
இதே ஆடையும் உடுத்துட்டு இவர் போகலாமே யுத்தத்துக்கு, போகலாம் தானே, இவர் போகலாம் தானே, இவர் போகல. ஏன்னா இவர் பயந்துட்டார். இவர் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டார். எல்லாம் இருக்கு, யுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் இருக்கு, ஆனால் போக முடியல. ஏன்னா அந்த நேரம் வரக்குள்ள சவுலுக்கு வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டார். அந்த டைம் அந்த கோலியாத்து வந்து அந்த 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 கூப்பிடுற நேரம், சவால் விடுற நேரம், சவுல் ஆண்டவரோட இல்லை, ஆண்டவரை விட்டு தூரமாக போனனால யுத்தத்துக்கு தேவையான எல்லாமே இருந்தாலும் அவர் ஒரு பயம், ஒரு இருள் அவரை சூழ்ந்திருந்தது. அவருக்கு நம்பிக்கை வருது, தாவீதுக்கு இதெல்லாம் கொடுத்தா தாவீது போய் வெற்றி பெறலாம் சம்டைம்ஸ், ஆனால் எனக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. ஏனென்றால் அவன் ஆண்டவரோடு அன்னைக்கு இருக்கல. ஆமென். அவர் அன்னைக்கு ஆண்டவரோட இருக்கல. ஆகவே அவரால் முடியாமல் இருந்துச்சு. அதுதான் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார், பலம் உள்ளவைகளை தோற்கடிக்கும்படியாக. ஆமென். அந்த ஆடையை அன்னைக்கு 17 வயது 18 வயது நிரம்பிய தாவீதுக்கு உடுக்கும் பொழுது ஒரு பலமான மனிதன் அன்றைக்கு வெட்கப்பட்டிருப்பான். ஆமென். ஒரு பலமான மனிதன், ஒரு வல்லமையான மனிதன், ஒரு தேசத்தின் ராஜா அன்றைக்கு அந்த தலைச்சீராவை வைக்கும் பொழுது, தன் ஆடையை உடுப்பிக்கும் போது, தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கும் போது ஒரு வெட்கம் வந்திருக்கும். ஓ, இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும் இவ்வளவு யுத்தங்களை மேற்கொண்டாலும் இந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கோலையா மாறிட்டனே அப்படின்னு சொல்லி. அதுதான் பலவீனமானவைகளை ஓ ஆவிக்குரியவன் மேற்கொள்வான். பலனானவைகளை ஆவிக்குரியவன் மேற்கொள்வான். மன்னிக்கவும். ஆமென். பலமானவைகளை, உலகம் பலன்னு சொல்றத ஆவிக்குரியவன் சாதாரணமா இருந்தாலும் அவன் மேற்கொள்ள வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். ஆமென். ஆனா அது பியூட்டிஃபுல்லான சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னா, அது எல்லாம் உடுத்தாலும் தாவீது சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு சரி வராது, எனக்கு அப்பியாசம் இல்லை, இதெல்லாம் எனக்கு சரி வராது. என்ன தெரியுமா அதில் அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம்? சில நேரம் ஆண்டவர் சிலரை நமக்கு உதவி செய்ய விட மாட்டார். சிலர்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெறதை விட மாட்டார். சிலர் வந்து நமக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, வேலை எடுத்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க, நம்மளுடைய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உதவணும்னு ட்ரை பண்ணுவாங்க, நம்முடைய ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக நின்று செய்யணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அவங்க செஞ்சிட்டாங்கன்னா கனத்தையும் மகிமையையும் கௌரவத்தையும் அவங்களே பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், நீ போப்பா, அவன் பட்டயமும் வேணாம், அவன் கொடுக்குற ஆடையும் வேணாம், அவன் கொடுக்குற தலையில் போடுற அந்த இதுவும் வேணாம், சீராவும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஹெல்மெட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ சாதாரணமாக 5 கல் எடுத்துட்டு எப்படி காட்டில் அடிப்பியோ அதே மாதிரி போ, நான் கூட வரேன். ஆமென். நீ அப்படியே போ, நான் கூட இருக்கேன், உனக்கு பாதுகாப்பு நான் தான். ஆமென். அவங்க ஏன் அந்த அந்த ப்ரெஷ் பிளேட் அந்த இதெல்லாம் ஏன் உடுத்து போகிறாங்கன்னா பாதுகாப்புக்கு. அதாவது எதிரி தாக்கும் பொழுது அது அவங்கள தாக்கி விடாமல் இருக்கிறதுக்கு தான், பாதுகாப்புக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் பாதுகாப்பு. ஆமென். நானே உனக்கு முன்னால் போவேன். ஆமென். நீ பயப்படாமல் போத்தாவிது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அப்பியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கலட்டி போட்டுவிட்டு 5 கல்லையும் அந்த கவனையும் எடுத்துக்கொண்டு அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது பின்பதாக முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அந்த யுத்த பூமிக்கு போன நேரத்தில் அந்த கோலியாத்து கோபப்படுறான். தாவீது அந்த கல்லை எடுத்து எப்படி அடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் நீங்கள் மனதில் எடுக்கணுன்னால ஒரு வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வீடியோவை நாங்கள் ஒரு விஷயம் பார்ப்போம். கோலியாத்தை நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவில் பார்க்கலாம் கோலியாத்தை எப்படி ஆடை அணிந்திருக்கிறான்னு சொல்லி. அதே நேரத்தில் தாவீது எப்படி தாவீது எப்படி அவர் போறாருன்னு சொல்லி பாருங்க. கோலியாத்து யுத்த பூமிக்கு ஏற்றவன் போல இருந்தான். தாவீது யுத்தத்துக்கு போறவன் போலவே போகல. ஆனாலும் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. 5 கல் அவர் எடுக்கிறாரு, 5 கூழாம் கற்கள். அந்த 5 கூழாம் கற்களை எடுத்து அவர் பயன்படுத்தின போது ஒரே ஒரு கல் தான் அவருக்கு தேவைப்பட்டது அன்றைக்கு அவனை மேற்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோவை, அந்த கல்லை எடுத்து அவர் வீசி அடிக்கிறாரு. அந்த கல்லில் அவருக்கு ஜெயத்தை கொடுத்துச்சு, ஆண்டவர் தான் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். அந்த கல் இப்படியே பறந்து போய் அந்த கல் அவருடைய சரீரத்தில் எங்கே வேணாலும் பட்டிருக்கலாம். ஆனால் எங்கே பட்டா ஆள் அவுட் ஆவாரோ, எங்கே பட்டா அவன் தோற்று போவானோ, எங்கே பட்டா அவன் மரித்து விழுவானோ, அங்கு கொண்டு போய் அந்த கல்லை பதித்தது ஆண்டவர். ஆமென்.
ஆமென். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பெருமை பாராட்ட முடியாது நம்மளால் எதுவுமே. ஏன்னா நம்ம என்னதான் நாங்கள் செய்தாலும் அவருடைய கிருபை தான் எங்களை ஆசீர்வதிக்கும், அவருடைய கிருபை தான் எங்களை உயர்த்தும், அவருடைய கிருபை தான் எங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். ஆமென் ஆமென். தாவீதுக்கு கிரெடிட் எடுக்க முடியாது. நான் வீசின கல்லு தான் போயிட்டு கோலியாத்தை தாக்கிச்சுன்னு இல்லை. இவர் வீசின கல்லை சரியாக கொண்டு போய் அப்படியே தாவீதில் நெத்தியில் கோலியாத்தில் நெத்தியில் பதித்தது ஆண்டவர். ஆமென். ஆண்டவருக்கு முடியும் அதை கொஞ்சம் தலையில் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கலாம், இந்த பக்கம் கொண்டு போயிருக்கலாம். கோலியாத்து தன் தலையை கொஞ்சம் இங்கால அசைத்து இருக்கலாம், இல்லைன்னா சரீரத்தில் வேற எங்கேயோ ஒரு பக்கத்தில் பட்டிருக்கலாம். ஆனால் இல்லை, அந்த கல்லை கொண்டு போய் அப்படியே நெத்தியில் பதிக்க வைத்தது தேவன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் பல ஜெயங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஜெயத்துக்கும் பின்னால் எங்கள் பலன் இல்லை, அந்த பிரதர் இருக்கல்ல, இந்த சிஸ்டர் இல்லை. மேபி அவங்க கொஞ்சம் உதவி செய்திருக்கலாம், ஆனால் அவங்க இல்லை காரணம், ஆண்டவர் தான் காரணம். ஆமென். இன்றைக்கி நம்ம நல்ல தொழிலில் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் எங்களோட கல்வி அல்ல, நாங்கள் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண மாதிரி அல்ல, அந்த இடத்துல இருந்த அதிகாரி அல்ல, தேவன் தான். ஆமென் ஆமென். இன்றைக்கு நாங்கள் தேசத்தில் ஏதோ ஒரு நன்மையை பெற்று ஒரு உயர்வான வாழ்வை வாழ்கிறோம்னு சொன்னால் அது எங்களுடைய எந்த கெட்டிக்காரத்தனமும் இல்லை, அது தேவனுடைய கிருபை. ஆமென். அது தேவனுடைய தயவு, அது தேவன் தான் எங்களை அவ்வளவாய் உயர்த்தி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.